நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸில் வந்து நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன், நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறேன், நிறைய வாக்கிங் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் தனியாக ஜிம்மில் போய் எதாவது ஒர்க் அவுட் பண்ணணுமா, இல்லை வீட்டில் ஏதாவது பாடி ஒர்க் அவுட் பண்ணணுமான்ற டவுட் இருக்கும். அதை பற்றின சந்தேகத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் பிரபுராம், ஃபிசியோதெரபிஸ்ட், கிறிஸ்டன் ஹெல்த் கேர். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னதுன்னா, இந்த மாதிரி வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ வாக் பண்ணாலுமே வந்து அது விட்டு இன்டர்மீடியட்டாக தான் அந்த வாக்கிங் இருக்கும், கண்டினியூஸ் வாக்கிங் இருக்காது. ஸோ அதனால் அந்த ஹார்ட் ரேட் வந்து அதோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டிக்கு வந்து அது வந்து பம்ப் ஆகாது. ஸோ கார்டியோவாஸ்குலர் என்டியூரன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ தனியாக அதுக்குன்னு சொல்லி டைம் ஒதுக்கிட்டு வாக்கிங் நீங்கள் தனியாக பண்ணும்போது தான் வந்து கண்டினியூஸாக நீங்கள் நடக்கும்போது கண்டினியூஸாக அந்த பேஸில், அந்த ஃபாஸ்ட் பேஸில் உங்கள் மனசை ஒருங்கிணைத்து நீங்கள் வாக் பண்ணும்போது தான் வந்து உங்களோட ஹார்ட்டோட என்டியூரன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆஃபீஸில் நீங்கள் வேறு டென்ஷனில் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் நடக்கிறதுனால வந்து அந்த என்டியூரன்ஸ் வந்து பில்ட் ஆகாது. ஸோ தனியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜிம்லேயோ இல்லை வாக்கிங்கோ தனியாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.